வெல்கம் டு சண்டே சமையல். இன்னைக்கு நம்ம என்ன குக் பண்ண போறோம்னா, நம்ம ஆடுற கேம்ஸ்ல இந்த மாதிரி கண்ட்ரோல் பட்டனை எப்படி டிஸ்ப்ளே பண்றோம்னு பார்க்க போறோம். முதல்ல அன்ரியல் இன்ஜினை ஓப்பன் பண்ணி கண்டென்ட் ப்ரௌசரை கிளிக் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து விஜெட் ப்ளூ பிரிண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது மேலே வந்து டாப்ல யூசர் விஜெட் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா நேம் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ட்ரோல்ஸ்னு நேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு. இதுதான் யூஏ விட்ஜெட்டோட இன்டர்ஃபேஸு. இது மூலமாக தான் நம்ம கண்ட்ரோல்ஸ்லாம் கேமில் டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். முதல்ல கேன்வாஸ் பேனலில் சர்ச் பண்ணிட்டு அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த கேன்வாஸ் பேனல் எதுக்கு யூஸ் ஆகும்னா, அடுத்ததாக பட்டனு இல்லை இமேஜ் ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா பொசிஷன் சைஸ்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பட்டனை சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சைடில் டீட்டெயில்ஸ் பேனல் இருக்கும். அதில் பட்டனுக்கான இமேஜெல்லாம் செட் பண்ணிவிட்டு சைஸ் நான் 100 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மூணுத்துக்கும் இமேஜ் செட் பண்ணிவிட்டு இப்போ ட்ராஸில் ரவுண்டட் பாக்ஸ்லேருந்து இமேஜை மாற்றிக்கணும். கம்பைல் சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், லே எடிஷன் முடிஞ்சு. இதை எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இப்போது மேலே லெவல் ப்ளூ பிரிண்ட்டில் ஓப்பன் லெவல் ப்ளூ பிரிண்ட்டை ஓப்பன் பண்ணணும். பண்ணிவிட்டு உள்ளே அந்த நோட் லைனை ட்ராக் பண்ணி கிரியேட் விட்ஜெட்னு டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆட் டு வி போட்டு ஆட் பண்ணிட்டு செலக்ட் கிளாஸில் இப்போது நம்ம டிசைன் பண்ண லேஅவுட்டை செலக்ட் பண்ணணும். நம்ம டிசைன் பண்ணது வந்து கண்ட்ரோல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கம்பைல் சேவ் கொடுத்துருங்க. இந்த கிரியேட் விட்ஜெட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கிரியேட் பண்ண லேஅவுட்டை கேம்குள்ளே கொண்டு வரதுக்கு. ஆட் டு வி போட்டுன்றது இப்போ நம்ம ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ணணும்னா, நம்ம டிசைன் பண்ண கண்ட்ரோல்ஸை ஆட் பண்ணணும். எதில் ஆட் பண்ணணும்னா வி போட்னா நம்ம கேமில் ஆடுற ஃபோனோட டிஸ்பிளே அதில் ஆட் பண்ணணும். இதுக்கு தான் யூஸ் ஆகுது. இதுலனா நம்மளால் கண்ட்ரோல்ஸை டிஸ்ப்ளே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம கேம் வியூவை ப்ளே பண்ணுவோம். இப்போ கரெக்டாக செட் ஆகிருக்கு. இதை ஜஸ்ட்டு டிஸ்ப்ளே மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இது இனிமேல் குதிக்காது, ஷூட் பண்ணாது, எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. அது எப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அன்ரியல் இன்ஜினோட பேசிக் டியூட்டோரியல் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பேசிக் டியூட்டோரியல் வந்து டாப் டு பாட்டம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து எல்லாண்டி ஒரு வீடியோ போட்டுருவோம். சட்டம் போடுறோம்.